குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 நேற்றைய தொடர்ச்சி. நாரத முனிவர் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை பாடியவாறு அவரது மகிமைகளை எடுத்துரைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். ஆனந்த பொன்கலமான வைகுண்டம் பற்றி அவர் பாடுகிறார். இந்த மாய உலகத்தின் பிறப்பு, மகிழ்ச்சி, அதன் பேரணுவு போன்றவற்றை பற்றி பாடுகிறார். நட்சத்திரங்கள் எவ்வாறு உருவாகின என்றும் உயிர் வாழ்க்கை எவ்வாறு தோன்றியது என்பது பற்றியும் பாடுகிறார். ஆன்மாவின் துடிப்பால் ஜடத்தின் ஊமையான பிரதேசங்கள் எவ்வாறு கிளந்தெழுகின்றன என்பது பற்றி பாடுகிறார். அவர் உணர்வின்மை பற்றி பாடுகிறார். உணர்வின்மைக்குள் மறைந்திருக்கும் இரகசிய ஜீவனை பற்றி பாடுகிறார். அந்த இரகசிய ஜீவனின் வல்லமை பற்றி பாடுகிறார். தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமலேயே அனைத்தையும் செய்து முடிக்கும் அதனுடைய அற்புதமான ஆற்றல் பற்றி பாடுகிறார். சங்கல்பம், உணர்வு, எண்ணம் போன்ற எதுவும் இல்லாமல் அனைத்தும் வடிவம் பெறுவது பற்றி பாடுகிறார். அந்த ஆற்றலானது கண்மூடித்தனமாக செயல்படுவது போன்று தோற்றம் அளித்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் யாவும் பிழையற்றவைகளாக, மாயமானவைகளாக, சூட்சுமனவைகளாக இருக்கும் அற்புதம் பற்றி பாடுகிறார். நித்தியமான பேரொளியை நோக்கி வளர்வதற்கான ஏகத்தன்மையுடன் இருக்கும் பிரபஞ்ச இருளை பற்றி பாடுகிறார். மங்கலான பள்ளத்துள் விழுந்து கிடக்கின்ற உயிர் வாழ்வின் தெளிவற்ற ஆழங்களில் உரைகின்ற அன்பு என்னும் உணர்வானது மனித இதயத்தின் விடைக்காக காத்திருக்கின்ற நிலை பற்றி பாடுகிறார். அமர்த்த வாழ்வை நோக்கி மேலேறி செல்கின்ற மரணம் பற்றி பாடுகிறார். He sang of the truth that cries from night's blind deeps, and the mother wisdom hid in nature's breast, and the idea that through her dumbness works, and the miracle of her transforming hands, or life that slumbers in the stone and sun, and mind sublimal in mindless life, and the consciousness that wakes in beast and men. Page number 416.